ஹை, நான் நிஷேவிதா. நான் சென்னையில் இருக்கேன். இங்கே நான் என் கணவரோட சேர்ந்து 5 பேர் இங்கே இருக்கோம். நான் லாஸ்ட் 1 மந்த்தாக இந்த பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை எல்பிஜியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎன்ஜி கனெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இப்போ கேஸ் தீர்ந்துருச்சா இல்லை தீர்ந்ததுக்கப்புறம் புக் பண்ணுறது, நாங்கள் இப்போ 8th ஃப்ளோரில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது புக் பண்ணோன்னா அது வரணும், வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டென்ஷன்லாம் இல்லாமல் இது எங்களுக்கு வீடு வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக வர்றதுனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. காஸ்ட் வைஸும் எனக்கு வந்து எல்பிஜியோட கம்பேர் பண்ணும்போது பிஎன்ஜி வந்து 20% லெஸ்ஸாகவே கன்சியூம் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம்க்கு மூவ் ஆனதுனால 2 சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் எனக்கு இந்த கேஸ் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் இது வரைக்கும் வந்துடுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரேட் தான். எங்களுக்கு மீட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ இந்த மந்த் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற ரேட் தான் உங்களுக்கு வரும். எனக்கு இப்போ ஒரு சிலிண்டர் அதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேம் ஈக்குவலண்ட் ரீடிங் தான் வரும். பட் ரேட் வைஸ் எனக்கு வந்து கம்மியாக தான் வருது, 20%. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ட்ரபிள் வரல. பட் இன்கேஸ் ஏதாவது ட்ரபிள்னா எங்களுக்கு இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு கான்டாக்ட் பண்ணால் உடனே வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்பிஜி வச்சிருக்கும் போது நான் லேடிஸாக இருக்கிறதுனால அதை எடுத்து மாட்டணும், பசங்கள்லாம் இருக்காங்க. இங்கே வச்சுருந்தா 2 சிலிண்டர் வச்சுருக்கும் போது இடம் நிறையா அடைக்கும், அந்த மாதிரியான கஷ்டம் இருந்தது. புக் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெலிவர் பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து ஆள் இருக்கணும். அண்ட் 8th ஃப்ளோரில் இருக்கிறதுனால அவங்க 8 மாடி எடுத்துகிட்டு வரதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணணும். எனக்கு இதில் வந்து அதெல்லாம் இல்லாமல் இந்த வைஸ் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது.